இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவோடு நிறைவடைந்துள்ளன. முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 7,20,000 கோடி ரூபாய் சரிந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த தொகுப்போடு இன்றைய தினத்தின் செய்திகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடான அமெரிக்காவில் முக்கிய நிகழ்வு நடந்தேறிய மறுநாளே இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1235 புள்ளிகள் சரிந்து 75,838 புள்ளிகளில் நிறைவடைந்திருக்கின்றன. இது 7 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சி. அடுத்ததாக தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 320 புள்ளிகள் குறைந்து 23,024 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கின்றன. சந்தை மதிப்புமிக்க நிறுவனங்களான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ வங்கி, எஸ்பிஐ, ஜொமோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற உடனேயே அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவற்றுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார். இது போருக்கு வித்திடுமோ என்ற அச்சம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்ததாக கூறப்படுகிறது. இது தவிர இந்திய நிறுவனங்கள் 3வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. சில நிறுவனங்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறுவதும் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பனை செய்து வருவதும் ரூபாய் மதிப்பு சரிவும் சந்தைகள் சரிய முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. பங்குச்சந்தைகள் சரிவால் இன்று மட்டும் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 7,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா.